ஹலோ ஒன் அண்ட் நவீன், வெல்கம் டு நாச்சு. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, V2 விஜய் விக்கி தண்ணி கேன் போட வந்தவன் பை ஹர்ஷான் கான். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இந்த விஜய் சித்து லாக்ஸ், ஸோ உங்களோட ப்ராங்க்ஸ் உங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கீங்க. எனக்கு வந்துட்டு பர்சனலாக உங்களை வந்துட்டு பிடிக்கும். ஸோ நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ரீசெண்டாக வந்துட்டு இன்டர்வியூ செஷன் மாதிரி நடத்தினாங்க. நம்ம ஜிவிஎம் வச்சு, நம்ம மணிகண்டன் வச்சு, அப்புறம் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அண்ணனை வச்சு, அண்ட் வந்துட்டு கவினை வச்சு இன்டர்வியூ செஷன் மாதிரிலாம் ஒரு மாதிரி லோக்கலாக வந்துட்டு நடத்தினாங்க. எனக்கு அந்த சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதில் வந்துட்டு இன்னொருத்தர் இருப்பார், அவர் பேரில் இன்னொருத்தர் வந்துட்டு ஹர்ஷான் கான், அவரை வச்சு தான் ரொம்ப கலாய்ப்பாங்க. ஸோ அவர் ஒரு மியூசிக் வீடியோவில் வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோதாங்க இந்த மியூசிக் வீடியோ பற்றி தெரியும். நான் ரேண்டமாக தாங்க யூடியூப்பில் நான் பார்த்துருந்தேன். ஸோ திங்க் மியூசிக் இந்தியா வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு வந்துட்டு இந்த பாட்டுக்கு வந்துட்டு காப்பிரைட் வரக்கூடாது ப்ளீஸ், இந்த யூசேஜ். ஸோ இந்த பாட்டு வந்துட்டு 4 நிமிஷத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ இதோட டைட்டில் தாங்க செம்மையாக இருக்குங்க, தண்ணி கேன் போட வந்தவன். ஸோ ஓகே, 4 நிமிஷத்துக்கு விட்டுருக்காங்க. ஸோ 3, 2, 1 கோ. ஹே, பிரேக்கப் ஆயிடுச்சா? அப்புறம் காசு பிரச்சனையா? கல்யாணம் ஆகலையா? 90s கிட் தானே நீ? இல்லை, பின்ன நான் தண்ணி கேன் போட வந்தவங்க. குரூப் போட்டோல கண்ண மூடிட்டம், பாதி பட்டுல நானும் தூங்கிட்டேன். ஃபுல்லு மிக்ஸ்ல மல்லி ஆகிட்டம், கூட்டம் வந்ததும் தள்ளி போயிட்டேன். ஆபத்துக்கு யாரும் வந்ததில்லையே, பாவத்துக்கு இங்க பஞ்சமில்லையே. லிஃப்ட் கேட்டு யாரும் நிற்கவில்லையே, யாரும் நினைச்சு விற்கவில்லை. தண்ணி கேன் போட வந்தவங்க நானு, வெறும் தண்ணி கேன் போட வந்தவங்க. தண்ணி கேன் போட வந்தவங்க நானு, வெறும் தண்ணி கேன் போட பாட்டு இது இல்லை, சத்தியமாக எதிர்பார்க்கல இந்த ஜானரில். வேகத்தில் ரிட்டர்ன் போக நான் ரெஸ்ட் ரூம் இல்லை, கடன் கேட்க மட்டும் கூப்பிட பேங்கும் இல்லை. பரபரப்புல பறந்து எல்லாம் கறந்து என்ன மறந்து போனவன எண்ணி விழுந்து லூசும் இல்லை. நான் தன்னந்தனி மரம் இல்லை, அருமை உனக்கு புரியல, தூக்கி போட எனக்கு தெரியல. தண்ணி கேன் போட வந்தவங்க நானு, வெறும் தண்ணி கேன் போட வந்தவங்க. தண்ணி கேன் போட வந்தவங்க நானு, வெறும் தண்ணி கேன் போட வந்தவங்க. அப்போ தெரிஞ்சதை ஏமாறுறீங்க. ஏமாத்துறதுல அவங்களுக்கு சந்தோஷம், ஏமாறுற மாதிரி நடிக்கிறதுல எனக்கு சந்தோஷம். எப்படி பார்த்தாலும் சந்தோஷம் தானே. அப்போ பாட்டும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்ல. இருக்கலாமே. எப்படி? டோ இப்போ கேளுங்க. ஓகே போயிட்டு
ஓகே எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாட்டு யாருக்கெல்லாம் வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு வந்துட்டு உங்கள் தாட்ஸை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸோ இந்த பாட்டு வந்துட்டு என்னடா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அர்ஷனை வச்சு வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லோவாக போகுது, சம்மந்தமே இல்லாமல் இருக்கு இவங்க பண்ணுறதுக்கும் இந்த பாட்டுக்கும் வந்துட்டுன்னு. இப்போ நடுவில் ஒரு பிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா, வேரில் வந்துச்சு, செம்ம குத்தா இருந்துச்சுங்க. ஸோ இதில் பார்க்கல அர்ஷன் கான் வந்துட்டு இவரை வச்சு தான் நிறைய பேர் கலாய்ப்பாங்க சரிங்களா. வர இன்டர்வியூ எடுக்கிற பண்ணுற ஸ்டாரையை வந்துட்டு இவரை தான் வச்சு கலாய்ப்பாங்க சரிங்களா. ஸோ இவர் டான்ஸ் பண்ணுறாரு, நல்லா இருக்குது அவரோட டான்ஸு, ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மியூசிக் வீடியோ பிடிச்சிருக்கு. ஸோ மியூசிக் வாய்ஸ் வந்துட்டு நல்லா இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஸ்லோவாக வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு பிட் வந்துட்டு சேர்த்துருக்காங்க. ஸோ ஸோ டைட்டில் கேட்க வந்துட்டு ஒரு மாதிரி டைட்டில் தண்ணி கேன் போட வந்தவன் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, காமெடியாக இருக்குது. பட் வந்துட்டு பாட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்லுதுங்க, ஒரு மாதிரி ஸ்லோவாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது கேட்குறதுக்கு. ஆச்சா புச்சா அந்த மாதிரி குத்து சாங்காக இல்லாமல் ஒரு மாதிரி டீசெண்டாக இருக்குங்க. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பாட்டு, உண்மையும் நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு. ஸோ ஸோ இந்த பாட்டை பற்றி யாருக்கும் பிடிக்கலன்னு மறக்காமல் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ see you next video. Take care. Bye.